உங்களை மாரி இருக்கணும்டா. எனக்கு ஒண்ணும் அது என்னன்னு பேர் தெரியல உண்மையிலே. பேர் தெரியல போது அந்த ஆழ விருட்சத்துக்கு அடியில வேருக்கு மேல பாறை, பாறைக்கு மேல பாறை ஒரு ஆளு யாரோ உயரமான ஆளா உக்காந்துங்கிற மாதிரி தான் தெரியுது. அவரை பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறாரு? திருப்பதியில இருக்கிற மனித குரங்காட்டம். டேய் மூஞ்சிக்கு மாதிரி மனித குரங்கு மாதிரியே தெரியுது. அழகான ஒரு ஆண்மகன். இருமா எவனோ கழுத்தை ஓடிச்சு விட்டுக்கிறான். கைத்து வடிக்கலடா, உலகால அடிச்சு கழுத்தை முடிச்சு விட்டுக்கிறான். டேய் படுத்து உறங்கி கொண்டிருக்கின்றார். அவரு படுத்துங்கிறாரா என்னன்னு நீயே இப்படி அங்க வண்ணிச்சு அதை இரு. அவர் காலை பாரு, அவரு காலை பாரு, அவர் கைய பாரு, அவரு கைய பாரு, அவரு புஜத்தை பாரு, அவரு புஜத்தை பாரு, அவருடைய ஆடை அலங்காரத்தை பாரு, அவருக்கு பிரிவு பாவாடிய பாரு, கடைசியா கீழே பாரு, அவரு கீழே தொங்குற முளகுச்சி பாரு, கீழே குஞ்சு பாரு. குஞ்சு பாக்கட்டும். அது ஆடுதுடா. எது அது தெரியல. ஏண்டா நீங்க பின்னால இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தெரியுது? ஆச்சு எனக்கு ஒன்னும் தெரியல. யாரோ உலகால அடிச்சு விட்டுக்கிறாங்க கைக்கு போனேன். ஒருவேளை பாமுனி செம்முனியா? எனக்கு எப்படி இருக்குது? ஆம்பளை நான் சொல்றேன். அவர் இளவரசர் மாதிரி இருக்கிறாரா? ராஜகுமாரன் இளவரசன் போல் தெரிகிறது. மூஞ்சே இன்னும் காமிக்கல. மூஞ்ச பார்த்தா கண்டுபிடிக்கிறது இல்ல. ஒரு அரசர் எல்லாம் எப்படி இருப்பாங்க தெரியுமா? கரத்துல செல்வாள் இருப்பான், கரத்துல புஜம் இருக்கும், தலை மேல மணிமா மகுடம் இருக்கும், அலங்காரம் எல்லாம் ராஜ அலங்காரம். இவரு ஒருவேளை ராஜாவா தான் இருக்கணும். ஒருவேளை நிமிந்து உக்காந்தா அப்படி தெரியுது. டேய் எப்படின்னா லகுவா பேசி இன்னைக்கு சேர்த்து வச்சிரு. சேர்த்து வைக்கலாம் தான் பாக்குறேன். அப்படி இல்ல கூட்டி வச்சிரு. கூட்டி வைக்கலாம் தான் பாக்குறேன். அண்ணன் தம்பி பிரச்சனை நெகுதாடியில அடிச்சு விட்டானோ என்னவோ. போய் எழுப்பிய யோ அழகான பொண்ணு இந்த கானகத்துல வந்திருக்குது, உனக்காகத்தான் வந்துக்குது, உன்னையே நினைச்சுக்கிட்டு கம்மனு நான் சில மாதிரி நிக்கிறேன். கம்மனு கைப்படாத கண்ணைக்கு வந்துக்குதுன்னு சொல்றேன். அப்படியேத்தான் குஞ்சு பாக்குறோம். காவச்சுதான் பார்த்தேன். எழுப்புடா. ஏய் ஆமான்னு சொல்லியே எழுப்புறேன். நீ வேற துடிக்கிற அப்படியே. யாச்சும் எனக்கு தெரியும். தூங்கு முஞ்சிய. யோ மாமா மாமா நீங்க டேய் பட்டான் தெரியுது. பார்த்தா மேல மின்னுது. பாத்தியா மீச பாரு, மூக்கு பாத்தியா எம்மா அகலங்குது. வாமுனி செம்முனிக்கு விரியுது. அது மாதிரி சமக்குது. என்ன கொண்டாந்து வச்சுக்கிறாங்க பார்த்தா ஆட்டு மணல ஆட்டு. ஏய் வீட்டுக்குன்னு மலையனூர் போ. எதுக்கு போய் சுத்தி சுத்தி போட்டு மெரி எப்படியா வீட்டுக்காரு அடிச்சுக்கிட்டு அப்படி ஏய் விட்டா நான் வித்து காட்டுறேங்க. நாங்க இல்ல இல்ல ஏய் விட்டா. ஏய் ஹாய் இவல்யா 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 Hey!
வேட்டையாடுறது போனோம். வேட்டையாடி விட்டேன். ஐயா அம்மா தூரம் எடுத்துட்டு வாத கிட்டவா வேட்டையாடணுமே விலங்கெல்லாம் பாத்தியா உத்தாரு உங்க தாங்குது நீ நடிக்கிற நடிப்பில் தாங்குது வேட்டையாடி விட்டு வேட்டையாடணும் ஆல விருட்சத்தின் கீழே சற்று கண் உறங்கினோம். கண்ணு வரக்கணும் அப்ப எங்கடா போச்சு இந்த சிலை? இதுதானே சிலை அப்பதான் சேஞ்ச் இருந்தாங்க. இவளை பார்க்க மாட்டேங்கிறேன். கோடி சூரிய பிரகாசம் போன்ற ரூபம். ஆமாண்டா, கார்மேகத்தை ஒட்ட கூந்தல். எல்லாம் எப்படி அவர் வந்து 4 அடி சொன்னாருன்னா நீ 8 அடி சொல்லு. 8 அடியில 12 அடி சொன்னேன். எது சொன்னாலும் சேர்த்து சொல்லு. எது சொன்னாலும் வந்து எது சொல்றாலும் அதோட காமிக்கிறீங்க சொல்லாத. தனியா எவ்வளவு சொல்றாரோ 1 அடி சொன்னா 2 அடி சொல்லு. மகளும் காமிச்சாரு மகளும் காமிக்கிறேன். மகளும் காமிக்கிறேன். முடிக்கு அழகு மூஞ்சிலாம் காமிக்க மாட்டேனா? சொல்லு சொல்லு சொல்லு. நான் என்னென்ன சொல்றேனோ அத்த அனைத்து அப்படியே பார்த்து வரேன். யாருக்கு? நீதான் அவளா? சரிங்க. ஏன் என்ன இதுக்கு உனக்குப்பா கணேசன்றா நீதான்டா கூட்டி வச்ச பையா. எப்ப கூட்டி வச்ச? நீதான் போன உடனே நல்லா கையை டாங்க நாட்டை வச்சுக்கின்னு நமக்கு கொஞ்ச நேரம் கம்மனிரு அவசரப்படாத. இவளை பார்க்க மழையிலே கோடி சூரிய பிரகாசம் போன்ற ரூபம். கரெக்டா இருக்குவா மூக்குக்கெல்லாம் கூறா தாம்பாக்குது. கார்மேகத்தை ஒற்ற கூந்தல். பையா எப்படி ஆகுது? யானை வாலாட்டங்குதுப்பா. ஏய் பெருசு. அவ்வளோ அழகுடா. அந்த பெருசு எப்படி இது பச்சா நீளமா? இது ஒருத்தன் மணிக்கு வச்சுக்கிற செம்பிளாட்டு வாலாட்டம் மாத்திரம் பேக போடும் போது தூக்கும் போது கார்மேகத்தை ஒற்ற கூந்தல் பாத்தியா? பையா ஆடுதா? ஆட்டுமா ஆடுது சொல்லு. போதும் ஒண்ணா ஆட்டுமா. தாமரை முண்டகம் போன்ற நெற்றி. எதா தாமரையா இல்லப்பா சூரியகாந்தி ஆட்டை விரிச்சுங்குது. ஆமா. தேல்கண்டை போன்ற கண்கள். எதா அடாடா விராலு மேலே இருக்குதுப்பா நத்தியா. சந்திர பிம்பம் போன்ற செடி. எதா காதா அடாடா நம்மளுக்காக சின்னதுக்குது. யானை காதாட்டுங்குதுப்பா. பெருசா சொல்றியா? உந்து பெச்சா சொல்றேன். அப்பதான் குமுதம் போன்ற மூக்கு. எதா பாச்சாப்பா மூக்கு பவளம் போன்ற உதடு. எதா முல்லை அரும்பை போன்ற பல்வரிசை. நீ மைனாகம் போன்ற மார்பு. மாறா? ஆமாண்டா. அது எனக்கு தெரியலையாப்பா. ஏமா அது நீ நம்மளுக்கு எதுவும் உருளை கை காட்ட ஆட மாட்டேங்குது. என்ன சொன்னீப்பா? மைனாகம் போன்ற மார்புடா. இளவாழை தண்டை போன்ற தொடை. அவரு சந்தேக பாரத்தை பாக்குறேன்பா. எப்படி பரவாயில்ல இந்த சைஸ் இது. இவளை பார்த்தால் எப்படி எப்படி ஒரு வேலை வந்து மகாலட்சுமியா இருப்பாளா? லட்சுமி இங்க என்ன வேலை? வைகுந்தத்துல இருப்பாங்க அந்த அம்மா. சரி, ஒரு வேலை அகலிகையா இருப்பாளா? அகலிகை எங்க இருப்பாங்க? அந்த ஆசிரமம் முனிவருடைய மனைவி ஆசிரமா? அகலிகை முனிவர் ஆசிரமத்துல இருப்பாங்க. என்ன பொசிஷன்? அருந்ததியா இருப்பாளா? அருந்ததியா? அருந்ததி இல்ல பெருந்தினி இல்லது. சரஸ்வதியா இருப்பாளா? சரஸ்வதி இங்க என்ன வேலை? சத்தியலோகத்துல வந்து சத்தியலோகத்துல பிரம்மதேவன் கொண்டாட்டி. ஓஹோ, அங்க இருப்பாங்க. அப்போ தேவர்கள் எனக்கெனவே இவளை உற்பணம் செய்துகிறார்கள். உனக்கெனவே 3 கிலோ மஞ்சா பூசி 6 மீட்டர் அகலம் பிரிவு பாவாடை தச்சு 12 மீட்டர்ல பட்டு பாடம் எடுத்து உனக்கு தீனிக்கிறாங்க.
எனக்கு வந்து உற்பணம் செய்து விட்டு எனக்கு பயந்து ஓடி விட்டுக்கிறாங்க. உனக்கு இங்க உட்கார வச்சு ஓடி விட்டு இவளை பார்த்தால் நமக்கு இதெல்லாம் என்ன பேர காடுறாம் என்ன பேர் தானே பேரை கேக்குறாரு. பேரை கேட்டாருன்னா இன்னைக்கு வீந்துட்டாருன்னு அர்த்தம். பேரை கேக்குறாரு நைட்டு நேக்கா பேசு சும்மா நட்டுச்சா பேரு நீ ஒண்ணும் தெரியும் அதுல ஆட்ட நடி அழியாத பொண்ணாட்டம் என்னங்க பேரு மீசா சொல்றதா பாதி சொல்றதா? மீசா ஒண்ணா பாதி ஒண்ணா எப்படி செல்ல பேரு செல்ல மீசா சொன்னா மாட்டிக்குண்டா. சரி சரி பேரு சுப்பு சுப்பு. பேரே இவ்வளவு அழகாகுதாடா, என்னடா பண்ணுவேன்? அவர் பேர் என்ன? ஏய், இந்த கனகாபுரி தேசத்தை ஆண்டு வரக்கூடிய கனக மகாராஜன். கனகமாபுரி தேசத்துக்கு அன்னைக்கு குமரி கடை அச்சு போடுறோம். கனகமாபுரி தேசத்துக்கு அவர் தாமா மகாராஜா. மகாராஜா ஆமாண்டா, இவளை பார்த்தான் அந்த மண்டலத்தில் வாழ்ந்த மகாராஜான்னு சொல்றாரு. ஆமா, இவரை பார்ப்பதற்கு அரும்பா இருக்கும்போது சின்னதா சுருங்கி இருக்கான். பார்ப்பதற்கு ஆமா சின்னதா தெரியும். ஆமா, அதுவே பூர்த்து குளிங்கனா பாக்குறதுக்கு அழகா நல்லா அகலமா தெரியும். அவர் முகம் எப்படி இருக்குது? நல்லா அகலமா இருக்குதுமா. தாமரை மெருகுது பாருமா பாக்கிறதுக்கு. தாமரை பூ போன்று இருக்கக்கூடிய இவர் முகத்தை பார்த்ததும் இவருக்கு ஒண்ணு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு முத்தம் கொடுத்தா போதும். என்ன கொடுக்க போற தெரியுமா? என்ன கொடுக்க போற தெரியுமா? இந்த சுகம் சொல்றதுனாலே உனக்கு எல்லா இன்ப சுகமும் நான் தரத்துக்கு ரெடியா இருக்கிறேன். அடி இவள் யாரோ
கயல் விழி மாலை கண்டேன் கயல் விழி கேட்டாலும் அப்படியே தட்டாமல் கொடுக்கிறேன். எனக்கு அப்படியாமா? நீ எதை கேட்டாலும் சரி தட்டாமல் கொடுக்கிறேன். தட்டாமல் கொடுக்கலாமா? காதல் பண்றோம். என்ன பண்றீங்க? இருவரும் இந்த கானகத்திலே அவரை பார்த்து அவர் என்ன பார்த்து இருவரும் காதல் பண்றோம். காதல் ஓடுறீங்களா? காதல் ஒண்ணுதா? காதல் அப்படியா? ஏமா அந்த ரேஷன் கார்டு அட்டை அங்க வச்சுக்கிறான். என்னது அட்டமா? ஏன் அரிசி போடுறாங்க. நான் இப்ப என்னதான் செஞ்சீங்கிறேன்? ரேஷன் அட்டை வந்து அரிசி போடுறது அரிசி வாங்க என்ன அரிசி வாங்கலன்னு வச்சுக்கா அவன் கணக்கு எழுதுறான் பத்தியா? அவன் அரிசி எடை போட்டு அவன் எடுத்துன்னு போடுவான். அதனால அரிசி வாங்கி வச்சிருமா? ஏன் கேட்கறதுக்கு நேர காலமே கிடையாதா? ஏமா அரிசி போடுற டைம்ல நம்ம இங்க பாத்துருந்தானாக்கா அரிசி போட்டு அவன் எடுத்துன்னு போட்டானாக்கா அரிசி ஒண்ணு இல்ல. நம்ம என்னுடைய வீடு இருக்குது பத்தியா? வீட்டுக்குள்ள வீட்டுல ஒரு பீரோ இருக்குதா? பீரோ இருக்குதா? பீரோக்கு சந்துக்கு கீழே அட்டை வச்சுக்கிற மாதிரி போய் வாங்கிக்க போ. சந்து இருக்குதா? ஆமா. ஏமா வர அரிசி போடுறாங்க நான் எந்த டைம்ல தான் கேட்க முடியும்? மாமா நீ எதை கேட்டாலும் சரி தட்டாமல் கொடுக்கிற சொல்லு. அப்படியா சொல்ற? இன்ப சுகம் கொடுக்க வேண்டும் என்றால் நான் கேட்பதெல்லாம் தரேன்னு சொல்லு. சத்தியம் சத்தியமா தரேன்னு சொல்லு. சத்தியமா தருவேன். கேட்டாலும் சரி தட்டாமல் கொடுக்கிறேன். என்னை அணிந்து ஒரு முத்தம். வாங்கிட்டியா? அரிசி வாங்கிட்டியா? அரிசி வாங்கிட்டா மண்ணெண்ண போடுறானா? அதனால கயிறாக வச்சு சொல்றாமா? அட்டையை நான் கயிறாக வச்சுட்டான். இப்ப உன் பேர் இருக்குதுல்ல? ஆமா. நீ கயிறாக வச்சாதான் உன் அட்டையை சொல்லலாம். ஆமா. அதான் தேன் எடுத்துன்னு வந்துட்டான். பத்தியா போடுறாங்களா? ஆமா. நமக்கு எக்ஸ்ட்ரா போடணும் இல்ல? நம்ம எப்படி ஆட்டாளா? எந்த வழியில வந்த? ஆமா இந்த வழியே வந்தமா. இந்த வழி தானே வந்த? சரி இப்ப சொல்லி அனுப்புறேன் மண்ணெண்ணெய் வாங்கறதுக்கு எப்படின்னு. ஆனா நீ இந்த வழியில வரக்கூடாது. மறுபடியும் என்ன பாக்கணும்னா இந்த பக்கமே வரக்கூடாது. இந்த பக்கம் வரக்கூடாது. ஆமா. என் கயிறாக ஏற்கனவே வச்சுட்டு வந்துட்டேன். நீ போய் கேட்ட உடனே மண்ணெண்ணெய் கொடுப்பாங்க வாங்கி ஓடு ஓடு ஓடு. இந்த பக்கம் வராது. இனிமே இந்த பக்கம் வரவே கூடாது. காளி சென்னி பொன்னி மாறி பூவாடைக்காரி ரேணுகாமல் என்று சொல்லக்கூடிய கிராம தேவதைகள் பெயராலும் பச்சையம்மன் ஆலயத்தின் நிர்வாகஸ்தர்கள் பெயராலும் இன்னும் இந்திரவன மகாஸ்தலத்திலே பேருஞ்சிட்டு பெருமையோடு வாழ்ந்து வரக்கூடிய அனைத்து குடும்பத்தின் பெயராலும் முன்னாள் தலைவர் இந்நாள் தலைவர் இன்னும் கவுன்சிலர் மேட்டுக்குடி பெரியகடம் நாட்டாமை கவுண்டிகம் என்று சொல்லக்கூடிய பெயராலும் கிராம பணமாக நம்முடைய கிருஷ்ணா தெருக்கூத்து மன்றத்திற்காக 201 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார்கள். அப்படி 201 ரூபாய் வாரி வழங்கி அன்னாரும் அன்னார் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று எக்குறையும் இல்லாமல் என்னாலும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆண்டவனையும்
பச்சையம்மனை பிரார்த்தனை செய்து வருகிறோம். கிருஷ்ணா உனக்கு அர்ப்பணம். இன்னும் இந்திரவனம் ஊராட்சி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இன்னும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா அவர்கள் நித்யானந்தம் என்று சொல்லக்கூடிய உயர்திருவாளர் நித்யானந்தம் என்று சொல்லக்கூடிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா அவர்கள் அவர் பொற்கடல்களால் நம்முடைய கிருஷ்ணா தெருக்கூத்து மன்றத்திற்காக 101 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். அப்படி 101 ரூபாய் வாரி வழங்கிய இன்னும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நித்யானந்தம் ஐயா அவர்களும் அன்னார் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று எக்குறையும் இல்லாமல் என்னாலும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல ஆண்டவனையும் பச்சையம்மனை பிரார்த்தனை செய்கிறோம். இன்னும் வெம்பாக்கம் வட்டம் வெம்பாக்கம் ஊராட்சியிலே பேருங்கீர்த்தி பெருமையோடு வாழ்ந்து வரக்கூடிய உயர்திருவாளர் இன்னும் திருவஞ்சிப்பட்டி ரேணுகாம்பாள் நாடக மன்றத்தின் ரேணுகா நாடக மன்றத்தின் இன்னும் உரிமையாளராக விளங்கக்கூடிய ஓனராக விளங்கக்கூடிய ரிட்டையர்ட் ஐயா அவர்கள் விஏஓ இன்னும் ரிட்டையர்ட் ஐயா விஏஓ குமார் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் குமார் என்று சொல்லக்கூடிய உயர்திருவாளர் நம்முடைய கிருஷ்ணா தெற்குத்து மன்றத்திற்காக அவர் பொற்கரங்களால் 100 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். அப்படி வழங்கிய அன்னாரும் அன்னார் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் நம்மை போன்ற நாடக நடிகரும் நாடக ஆசிரியருமாக விளங்கக்கூடிய முன்னாள் ரிட்டையர்ட் விஏஓ ஐயா அவர்கள் இங்கே கிருஷ்ணா தெற்குத்து மன்றத்திற்காக 100 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். அப்படி வணங்கி அன்னாரும் அன்னார் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று எக்குறையும் இல்லாமல் என்னாலும் ஆண்டவன் மலையிலே செல்வங்கள் எப்படி வளர்ந்ததோ அதுபோன்று அவர்கள் குடும்பத்தில் வளர வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆண்டவனையும் அம்மனையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். மல்லையா மல்லையா இன்னும் மேட்டூர் மகாஸ்தலம் இன்னும் ஓட்டூர் மகாஸ்தலத்திலே பேருங்கீர்த்தி பெருமையோடு வாழ்ந்திருக்கூடிய அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்குரிய அண்ணன் அவர்கள் இன்னும் முன்னாள் கவுன்சிலர் இன்னும் கோவிந்தன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் இன்னும் கோவிந்தன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் அண்ணனுடைய பொற்கரங்களால் நம்முடைய கிருஷ்ணா தெருக்கூத்து மன்றத்திற்காக 501 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். இங்கு இந்த இடத்தில் நாடகம் கிருஷ்ணா தெருக்கூத்து மன்றம் நடக்கிறது என்றால் அண்ணனுடைய குலதெய்வமாக விளங்கக்கூடிய அன்னவரால் இந்த இடத்திலே கொண்டு வந்து நம்மை அறிமுகம் செய்து வைத்திருக்கக்கூடிய இன்னும் இந்த இடத்திலே கொண்டு வந்து அறிமுகம் செய்து வைத்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் கவுன்சிலராக விளங்கக்கூடிய இன்னும் கோவிந்தன் ஐயா என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் அண்ணனுடைய பொற்கரங்களால் நம்முடைய கிருஷ்ணா தெருக்கூத்து மன்றத்திற்காக 501 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். 501 ரூபாய் வாரி வழங்கி அன்னாரும் அன்னார் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று எக்குறையும் இல்லாமல் என்னாலும் வாழ்ந்திருக்க வேண்டும். இன்னும் 7 மலையிலே குடிகொண்டிருக்கக்கூடிய 7 மலையான இடத்தில் எப்படி செல்வங்கள் பெருகியதோ அது போன்று அவர் உள்ளத்திலும் இல்லத்திலும் பெருக வேண்டும் என்று எல்லாம் அல்ல ஆண்டவனையும் அம்மனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். மாமா சத்திய மாதாருமே தட்டாமல் கொடுக்கிறேன். என்னை அணைந்து ஒரே ஒரு முத்தம் இந்த மாதிரிடா வாங்கி சிவன் பூஜையில காடி போந்த மாதிரி அப்பப்ப வந்து பூந்துக்கிறீங்க. மாவு காசு இல்ல பச்சை அரிசிக்கானமா பச்சை அரிசி இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி வந்தல மண்ணெண்ணெய் வாங்க போறேன். அப்ப நான் உங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சேன் இந்த வழியே வராரா சொன்னேன்ல. இந்த வழியில வராம இந்த சபைக்கு எப்படி வந்த? இந்த வழி வரலையா? எப்படி வந்த? ஒரே ஜாதிக்கு பிறந்தவன், எங்க அம்மாவுக்கு பிறந்தவன். இந்த வழி வரல. வேற எப்படி வந்த? இந்த வழி சுத்தி வந்தியா? நாங்க ஒரு கராய் குடிக்கிறதே எப்படி போடாது. சட்டி எடுத்த அர்த்தம், பானை எடுத்த அர்த்தம் கிடைக்குது. அத கூழ் ஊத்தனா நாளைக்கு நமக்கு கஞ்சி கிடைக்காது. அவங்க கூழே ஊத்த தேவலத்துக்கு மேல சோறு தோன்ற லெவல் அங்க ஆளு புடிச்சு வச்சுக்கிறோம். போ இப்ப இந்த வந்து கூழ் ஆகிறதுக்கு பானையா? என்ன பண்ணணும்ன்ற பச்சை அரிசி தானே. அரிசி மூட்டல புது மூட்டை பிரிக்காதவே ஆக்குது. நீ என்ன பண்ற?
பிரிச்சு கொஞ்சம் ஆக்கிக்கோ ஆனா எங்க முகத்துல முய்க்க கூடாது உன் முகத்திலே எங்க முகத்திலே முய்க்காத போ அட போடா அந்த எட்டுன்னு போடா டேய் எட்டுன்னு போடா நான் ஜாதிக்கு போனோம்டா முகத்துல முய்க்காத இந்த வழியில வரக்கூடாது அந்த வழியில வரக்கூடாது முகத்திலே போய்க்க மாட்டேன் என் முகத்திலே முய்க்காத போ மாமா கண்ணே துப்பு நான் நீ கேட்பது எதை கேட்டாலும் தட்டாமல் கொடுக்கிறேன் சொல்லு. இந்த வார்த்தைலாம் சொன்னா மாமா ராகுல் மாமா வார்த்தை சொன்னா ஆம்பளைங்க புத்தில ஆம்பளை புத்தி அரை புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க நான் நம்ப மாட்டேன் நீ நம்பாத வார்த்தைலாம் நம்ப மாட்டேன் ஆமா. சத்தியம் பண்ணு இந்த துப்பு கண்ணே துப்பு கேட்கக்கூடிய பொருள் எல்லாம் இந்த ஆகாயம் அறிய ஆ, இந்த பூமாதேவி அறிய அதேதான் இந்த சபையோர் அறிய ஆ, இந்த தேவர் மூவர்கள் யாவரும் அறிய அரிய எதை கேட்டா ஏமோ மகாராஜா ஏன்டா இப்படி வந்து பண்ற நீ வேற என்ன சொல்லியா சொன்னாண்டா ஏமா ஆ? இப்ப நீ என்ன சொன்ன நாங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணின்னு தெரியுமா ஒரே ஜாதிக்கு பிறந்தாண்டா ஆ, எங்க முகத்திலே முழிக்காதுன்னு சொன்னல ஆமா வந்து முழிக்கிறியா நீ ஜாதிக்கு பொந்தவனா நீ இப்ப என் முகம் உனக்கு தெரித்தா தெரியல உன் முகம் எனக்கு தெரியல அவன் காவல்காரனா ஆமா நல்ல வேலைடி ஆ. எங்க வந்தாலும் வந்துருவான் பழக்குது ஏமா முகத்துல முழிக்காம வந்துக்கிறீ எப்படி வந்துக்கிற ஏமா ஆ? இப்ப முகம் தெரித்தா தெரியலையே தெரியாதான் வந்துக்கிறேன் மூஞ்சி மூடிக்கிட்டு வந்துட்டியா ஆமா ஏமா அந்த ஏரியாட்ட எங்க வச்சுக்கிறா ஏறி விளையாட்டியா ஏரி வேலைட்டா யாரு பார்த்து ஏறி வேலைக்கியா ஏமா ஏரி வேலை விடுறாங்கம்மா ஏறி ஏரியில் வேலை விடுறாங்க எங்களுக்கு தெரியாத எங்க செய்யணும்னு ஏரியில் வேலை விடுறாங்கடியா அதான் டேய் ஆ நாங்க இருவரும் ஆ முடியிற நேரத்துல வந்து வந்து கெடுக்கிறிய டேய் மூஞ்சி தரடா முடியிற நேரத்துல வந்து கெடுக்காத அவர் இப்பதான் வந்து இது ஆகுது ஏரி வேலை ஏறி வேலை போடா போய் பாத்துடா போடா குடியா வந்து வாங்கியா இதுக்கப்புறம் ஏறி வேலையை நாங்க தான் விட போறோம் ஏரி வேலை இல்லையா முந்தியா இதுக்கப்புறம் நாங்க தான் ஏறி வேலையை விட போறோம் சரி நான் வரல இந்த பக்கம் போங்க யாரவா ஏரி வேலை செஞ்சு உனக்கு தெரியாது ஏன்டா அவனுங்க வர வைக்கிறா அவங்க ஆம்பாளாட்டு நான் தான் வாழு தெரியலையா யார் ஆளுங்க மாமா கண்ணே, சத்தியம் பண்ணு இந்த ஆகாயம் அறிய ஆகாயம் இந்த பூமாதேவி அறிய சபையோர் அறிய தேவர்கள் மூவர்கள் அறிய நான் 33 தேவர்கள் நீ எதை கேட்டாலும் தட்டாமல் தருகிறேன் சத்தியம் பண்ணாத ஏண்டா சத்தியம் பண்ணாத காவலாளி கூட வந்துக்கிறவன் பேச்சை கேளு நம்ம என்னத்துக்கு வந்தோம் வேட்டையாட வந்தோம் குடிமக்களுடைய குறைய நாட்டி ஆடு போறா போட ஆகாயம் அறிய பூமாதேவி சபையோர் அறிய சத்தியமா ராஜா பயமா சொல்லுவாங்க சொன்னமா வாய தொச்சமான்னு போனோம் சொன்னமானா என்ன மகாராஜா அப்ப பீ துன்றாரு வாய தொட்டமான போறமா பயமா வாங்கடா கம்யூனிட்டி இல்ல மகாராஜா நான் அப்படி சொன்னேன் ஏதோ சொன்னமா வாய தொச்சமா போனோம்னு சொன்னமா சொல்லுவாங்க வாய தொட்டமானா என்ன தெரியும் ஏய் மகாராஜா பயமா ஒண்ணு சொல்லிட்டு போற மகாராஜா என்ன கடலிலே முழுகியவன் முத்தை எடுத்தான் கடல்ல முயணும் கடல்ல முத்தை எடுப்பான் சரி எடுப்பான் காதலிலே முழுகியவன் பிச்சை எடுப்பான் டேய் நான் விடுவனா எங்க மாமாவை அந்த நேரத்துக்கு என் துப்பு இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த குறையுமே கிடையாதுடா போடா நான் போய் அவர் அந்த அளவுக்கு விடுவனா இல்ல பயமாய் சொல்லுவாங்க நான் சொல்லிட்டேன் வேணாம் மகாராஜா எங்க மாமாவை எங்க தூக்கி வச்சு நான் ஆட போறேன் தெரியுமா கண்ணே நீ எதை கேட்டாலும் தட்டாதவர்களே இதுவே சத்தியம் மாமா மகாராஜா சீரும் பாம்பை நம்பு சிரிக்கும் பெண்ணை நம்பாதே குடும்பத்தை கடுக்கிறவனுங்க இவனுங்களா குடும்பத்தை கடுக்கிறவனுங்க இவனுக்கு பேச்சலாம் கேட்காத இந்த மாமா 3 பேரும் வாங்கி கொண்டு பார்த்தா தாண்டி பேசி கண்ணே கேட்காத யார் பேச்சும் கேட்காத போடா வாங்கி கொண்டு பார்த்தா டேய் வாடா டேய் ஆவணி நம்பு ஆவணி நம்பாதே தாவணி நம்மள படிவு தானா நம்புறேன் அடா எவனா நம்ப போறாரு நாடி தெரியும் இந்த மாதிரி சொல்ல எப்படி தெரியும் உனக்கு ஏய் இவன் சுத்தமான காய் கழிச்சு விட்டு நாட்டுங்குதுடா காய வா நம்ம போலாம் எதுனா போய் கை வச்சா போதான் எங்கன்னா போய் போறோம் நமக்கு நம்மளுக்கா நாடு எனக்கு என்ன வேணும் தெரியுமா போய் பத்திரத்தை தரா என்ன நான் கேக்குறால மொத்தத்தையும் எழுதி கொடுக்கலாம் மாமா எனக்கு என்ன வேண்டும் தெரியுமா முன்னிடத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சமா கொடுத்தா போதும்
நானே மொத்தமே உனக்கு என்ன தெரியுமா கொஞ்சமா உன்னுடைய நாடு நகர் ஆன சேலை பண்டு பண்டாரும் உப்பு சட்டி வரவாடு உன்னுடைய மணிமாமகுடம் இந்த புஜம் உன்னுடைய செங்கோல் ஆடை ஆவரணம் அனைத்தும் இந்த சுப்புக்கே சொந்தம் அப்படி என்று பத்திரத்தில் எழுதி ராஜமுத்திரை பதித்து உங்க கையப்பம் விட்டு கொடுத்தா போதும். கொஞ்சோண்டு இதெல்லாம் எனக்கு சாதாரண சுப்பு இருந்தா நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிற பழகுது நீ. போடா கேட்க முடியாதுடா போடா. அப்படியே இறக்கி இந்த சுகம் எங்கிட்ட காட்டிக்க உனக்கு. சுத்தமான கைசி விட்டு பத்திரத்தை சொல்லு மாமா, பத்திரத்தை சொல்லு. வாடா போய் பத்திரத்தை தரா. எல்லாத்துக்கு எழுதி கொடுக்கணும்பா என் சுப்புக்கு எழுதி. அப்படின்னா மகாராணி அம்மா கிட்ட இல்ல திட்டுங்கிட்டு என்ன நீ உனக்கு கண்டுபிட்டீங்க மாமா? என்ன இல்ல எல்லாமே இருக்குதுடா. நாட்டுக்கு வந்தோமா டேய் போய் பத்திரம் தரையா இல்லடா. காட்டுக்கு வந்தோமா வேட்டையாடமா. நான் வேட்டையாடி தான்டா போறேன் போடா. பையா இதுகிட்ட அந்த லெவல் வேலைக்குற அவளுக்கு ஐயவா ஏதோ பத்திரம் இருந்தா கூட முதல்ல வந்து மங்களகரமா பிள்ளையார் சீ போட்டு ஆரம்பி. பிள்ளையார் சுயி அப்புறம் பழுதில்லா கனகாபுரி ஆளுமன்னன். யாருமே எதுவுமே பண்ணாதீங்க. அருவில்லா கனகாபுரி ஆளுமன்னன். பழுதில்லா கனகாபுரி ஆளும் மன்னன். வயதில்லவா அதுக்குதான் யாரும் கேம் போனது. பழுதில்லா கனகாபுரி ஆளும் மண் வண்ணன் மன்னன் மன்னன் வண்ணன் இது பழகுதா. மன்னன் எழுதிய பத்திரம் என்னதென்றால் எழுதிய பத்திரம் என்ன வேண்டாம் என்னவென்றால் என்னவென்றால் என்ன வென்றால் அப்புறம் எழுதிய பத்திரம் முத்திரையிட்டு எழுதிய வேற மை ஆகினே மை எங்கடா இருக்குது? அங்க ஈக்கிட்டா பால என்ன சொன்ன? எழுதிய பத்திரம் முத்திரையிட்டு எழுதிய பத்திரம் என்னுடைய முடி முடி படை பட நாடு நாடு நகர் நகர் மொத்தமும் வந்து சுப்புக்கே சொந்தம். அப்படியே எழுதணும். மொத்தம் எனக்கு சொந்தம். என்னுடைய என்கிட்ட கெத்து மொத்தமா அவளுக்கு சொந்தம்டா. மொத்தமே வா என் மேல இருக்கிற சொத்து தொகை எல்லாம் மொத்தமா அவளுக்கே சொந்தம். அடா பையன் அழகிய சுப்பு தாசிக்கு சேர அழகிய சுப்பு தாசிக்கு உப்பு சட்டி வரவாடு உப்பு சட்டி வரவோடு எழுதிய பத்திரம் முத்திரையிட்டு எழுதிய பத்திரம் முத்திரை வழங்கினேன் பெருவாய் வஞ்சியே தானே. எழுதிட்டியா? ராஜமுத்திரை பதிக்கணும், கையப்பம் போடணும். கையெழுத்து போடுறேன் அப்புறமா ராஜமுத்திரை பண்ண எடுத்துன்னு வந்துடுறேன். ஒரு வழியா கும்பலா கையெழுத்து போடு. மகாராஜா இப்ப கூட சொல்றேன் மகாராணி அம்மா அங்க இருக்கிறாங்க தெரியும்டா குர்ரா கையெழுத்து போடுறேன் கூட்டா கம்யூனிட்டி. ஏய் மகாராஜா கையெழுத்து போடு. என்னதான் அப்படி பாத்துட்டேன்னு தெரியலையாப்பா. ஏய் துறநில் ஏய் வேற சொத்து வியாதி ஆட்டுங்க. எவனும் ஒரு கங்காரு பையன் இட்டுன்னு வந்துக்கிறான். இது வரட்டா அப்புறம் பேசிக்கிறேன். ராஜமுத்திரை பதிக்கணும். இப்ப என்னென்ன பண்ணணுமோ மொத்தமும் பண்ணி என்கிட்ட கூட நான் அவங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். என்னடா பண்ற? ராஜமுத்திரை ராஜமுத்திரை கோபுர சிலி அங்கிது. அது வந்து ஸ்டாம்ப் பேடு. இது மாரி விட்டு விட்டு இருந்தா பத்திரம் செல்லுமா? எங்கனா செல்லாதுமா. பத்திரம் வந்து இங்கில நல்லா தொட்டு குத்து. போதுமா பாரு. போதும் போதும் சாட்சி பஞ்சு பஞ்சா சாட்சி கோதண்டம் 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 கோதண்டம். மகாராஜா பத்திரம் எழுதி கொடுக்குறாரு இந்த அம்மாவுக்கு. இந்த அம்மாவுக்கு நிலம் வாங்குறாரு அவரு. ஏய்
சரி இப்ப நான் என்ன பண்ணணும்? ரிஸ்ட் ஆக போகுது. சாட்சிக்கு போடணும். சாட்சிக்கா மகாராஜா கோட்ரு கோய் பிரியாணி தடபுடல பின்னாடி கவனிக்கிறாரு. அதெல்லாம் இருக்குதா? அப்பனா நான் சாட்சிக்கு வரேன். சொத்து ரிஸ்ட் ஆக போகுதுப்பா. என்ன போட்ட கோட்டருக்கு இது பிரியாணிக்கு இது. சரி நான் சாட்சிக்கு வரேன். உன் பேர் என்ன? கோதண்டராமன். உங்க அப்பா பேரு? கிருஷ்ணன். என்ன ஊரு? எம்மன் பாளையம். எம்மா இடம் வச்சுங்கிற? 5 ஏக்கரா இருக்குது. எத்தனை ஊடு? ஊடா ஊடலாம் கூட சொல்லணுமா? சரி எத்தனை ஊடு? 2 மெத்த வீடு. மாடு? மாடு 10 மாடு, பசு மாடு. ஆடு? ஆடு 25 ஆடு. எத்தனை பொண்டாட்டி? சாட்சிக்கு நாளைக்கு ஒரு காலத்துல கோட்டையில இருந்து சம்மன் வந்தா கேட்பாங்க. இதெல்லாம் பொண்டாட்டி எல்லாம் கூட சாட்சிக்கு வைக்கணுமா? பொண்டாட்டி பேர் என்ன? ஒரே பொண்டாட்டி தான். பொண்டாட்டி சரி, அது பத்து கரெக்டா இருக்குதப்பா. எத்தனை பசங்க இது? இது வேற சொல்லணுமா? சரி 5 பசங்க இருக்குது. எவாவ எத்தனையாவது படிக்கிறா? எவ எத்தனை காலேஜ்ல படிச்சா நீ ஆள் இல்லைன்னா அங்க போய் தேடுவோம். அதெல்லாம் கிடையாது. சாட்சிக்கு தானே எத்தனை பேர் ஓடன்னு தானே கேட்டுக்கிறேன். சரி அதை மட்டும் எழுதிக்க. செல்லு நம்பர் சொல்லு. செல் நம்பர் சொல்லணுமா? சரி சொல்லு. 0 0 0 புது நம்பர் எழுதிக்கிறா. வெளிநாட்டு நம்பர் மாதிரி 00. சரி சரி 00 0 போன் நம்பர்யா? போன் 0 சைபர். ஓ போன் நம்பர் ஒண்ணாவா? சரி சைபர் 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 9. யார சொல்ற? லாஸ்ட் நம்பர் 9. லாஸ்ட் நம்பர் 9. மொத்தம் 10 நம்பர். 10 நம்பர் இருக்குதா? நீ கம்மிடுமா? ஆதார் கார்டு உண்டு. ஆதார் கார்டு நம்பர் சொல்லிட்டு பாப்பா. நாளைக்கு நாங்க அங்கிருந்து போன் அடிச்சோம்னா டக்குன்னு வந்து ஏறி நின்று கொண்டு கூண்டுல. ஆதார் கார்டு வேணுமா? சரி இந்த ஆதார் கார்டு. என்ன டூப்ளிகேட் கார்டாட்டுங்குது? டூப்ளிகேட்டா? ஆதார் கார்டு கேட்டா தமிழ்நாடு அரசு கலை பண்பாடு துறை தர. தான் எனக்கு ஆதார் கார்டு. சரி நாங்க வச்சுக்கிறோம். நம்பர் எழுதி. ஏய் பட்டை போட்டுக்கிற இடத்துல பட்டை போட காணும் மேல. எதுல பட்டுக்குங்க? திருட மாரி தெரியுது. எதுல பார்த்தா? அஷ்ட பார்த்தாவா? சரி உந்த குச்சணும். சரி ஆறுமுகம். லட்சுமணன் லட்சுமணன். ரெண்டாவது சாட்சி வா. நீ தான் இன்னைக்கு மாற்ற. உங்க 2 பேரும் லாடம் கட்டுறதுதான். என்ன பேர் பாவன் பேரு? என்ன கூப்பிட்டப்பா? என்னன்னு கூப்பிட்டேன்? பக்கத்து வீட்டுக்காரன் பேரு நினைக்கிறேன். உங்க தான் லட்சுமணா? என்ன இன்சியல் சொல்லு. பி. பி லட்சுமணன். அப்பா பேரு? பாலகிருஷ்ணன். பாலகிருஷ்ணன். என்ன ஊரு? நூக்காம்பாடி. நூக்காம்பாடியா? சரி எவ்வளவு இடங்க இது? 3 ஏக்கரா இருக்குது. பம்ப் செட்டு? பம்ப் செட் தான். மானாவாரி கொள்ள முடியலையே. இல்ல நம்ம வாழைக்கண்ணுலாம் வச்சுக்கிறியா? இது 1 ஏக்கரா. 1 ஏக்கரா வாழைக்கண்ணு. சரி கல்யாணம் ஆயிடுச்சா? எத்தனை பசங்க இது? 2. என்ன தொழில் செய்யற? செஞ்சீங்கண்ணா. எது என்ன சும்மா கூழ அண்ணன் ஊத்துறாரா? உச்சிக்காரன் காட்டி எடுத்துன்னு வர. சரி வீணைக்காரா? செல்லு நம்பர் சொல்லு. எனக்கு செல்லு இல்ல. பக்கத்து வீட்டுக்கு தான் சொல்லலாம். லெட்டர் தான் போடணும். லெட்டர் தான் போடணுமா? கையெழுத்து போடு. சாட்சிக்கு மகாராஜாவுக்கு கையெழுத்து போடுறதுக்கு சம்மதம் தானே? மகாராஜாவுக்கு போடுறோம். ஒரு கோட்டரும் கோயில் பிரியாணியும். நாளைக்கு ஒரு காலத்துல இந்த பத்திரம் கோர்ட்டுக்கு வரும். சாட்சி யாருன்னு கூப்பிடுவாங்க. வந்து அங்க சொல்லிடணும் நான் தான் போட்டேன் உண்மைதான் அப்படின்னு சொல்லணும். சொல்லிடுறேன். போய் வா. சரியா? பத்திரத்தை ஏதுன நீ யாரு? நான் தான். கணக்கு புள்ள தானே? கணக்கு புள்ள. உங்க கையெழுத்தெல்லாம் போடு. உன்னுடைய விளையாசம் மொத்தமும் எழுது. போடுறேன். உப்புராங்கம் எழுதிட்டியா? உப்புராங்கம் கொமுந்துல செய்யாறு மாவட்டம் தேசூர் கிராமம். எழுதிட்டியா? உன் விளையாசம் எழுதிட்டியா? எழுதிட்டேன். இவங்க மட்டும் கோர்ட்டுக்கு வர மாட்டாங்க. சாட்சிக்கு ஏத்து நீ தானே போட்டுக்கிற. ஏது இந்த கணக்கு புள்ள நீ தானே? நீதான் முதல்ல வரணும். உன் சொத்து தான் முதல்ல கோர்ட்டுக்கு வரும். எப்படி? நீ தானே இந்த கையெழுத்து போட்டு வச்சுக்கிற. ஆமா.
என் உண்மையான பேரு அது இல்ல. நான் பேரை கூப்புறாங்கன்னு தான் போட்டுக்கிறேன். உன் பேர் என்ன? எம் கோவிந்தன். வேற நீ என்ன ஊர் பாட்டுக்கிறேன்? செய்யாறு பாட்டுக்கிறேன். நான் எம்மன் பாளையம். இந்த பாரு. அது தெரிஞ்சு பத்தியா? ஆமா, அதான் கூப்புறாங்கன்னு தான் ஆயிடுது. நான் ஆளு இருக்கிறேன்பா. வேற பண்ணின்னு வேற பேண்ட் போட்டுக்குவேன். மகாராஜா கூடு. மகாராஜா சொன்னபடி எல்லாம் எழுத்துல ஆகி போச்சு. இதுக்கு மேல நீ ஆரம்பிக்க வேண்டியதுதான். கண்ணே சுப்பு, மாமா நீ கேட்டவாறு என்னுடைய நாடு நகர் ஆணை சேனை பண்டு பண்டாரம் உப்பு சட்டி வரவோடு என்னுடைய மணிமா மகுட ஆடை ஆபரணம் அனைத்தும் உனக்கே சொந்தம். பத்திரம் மாமா இந்த பத்திரத்தை பத்திரமா வச்சுக்கிறேன். சரியா? வை பீரோல வை. அதான் பீரோல. மாமா கண்ணே இந்த காலகட்டத்துல உனக்கு இன்ப சொல்ல கொடுக்கிற சொன்ன மாத்தியா பண்ணல வா உல்லாசம் வா வா